Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு நம்ம நியூ சீரீஸ் ஆஃப் லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்ட் 1 ஆஃப் திஸ் நியூ சீரீஸ். இந்த நியூ சீரீஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் vocabulary அண்ட் ஃப்ரேசல் verb சீரீஸ். ஸோ இதில் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்ப காமனாக தமிழில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன மாதிரியான vocabulary யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரேசல் verb யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், தமிழில் அதோட யூசேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கெட் ரெடி டு லேர்ன் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆல் ரைட், ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், நீ நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதாவது நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு போடுற யூனிஃபார்மை முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வையின்னு சொல்கிறீங்க. எடுத்து வச்சிட்டியான்னு இந்த சென்டென்ஸில் கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸை முன்னாடி நாளே எடுத்து வைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ப் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லே அவுட். ஸோ நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸை முன்னாடி நாளே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் லே அவுட். ஸோ நம்ம ஈவினிங் வெளியே கிளம்புறோம், என்னென்ன ட்ரெஸ்ஸு, அதோட ஆக்சசரிஸ், ஷூஸ், கிளாஸஸ் என்னெல்லாம் போட போகிறோன்னு எடுத்து நம்ம முன்னாடியே ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுதான் லே அவுட். ஓகே, ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்க்குற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டு தான் நம்ம லே அவுட்னு சொல்லுவோம். இது வந்து ஜஸ்ட் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, எதை நீங்கள் ப்ராப்பராக டிஸ்பிளேக்காக அரேஞ்ச் பண்ணாலும் அதுக்கு லே அவுட்ன்றதை யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த இடத்துல டெஃபினேஷனில் பார்க்குறீங்க. தீஸ் டெஃபினேஷன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் டிக்ஷனரிஸ் கேம்பிரிட்ஜ் அண்ட் காலின்ஸ். ஆல் ரைட், இப்போ இந்த ஃப்ரேசல் வேர்ப் வர மாதிரி சில கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். What are you doing? Laying out your clothes for the day. Okay, well, does she lay out your clothes for you in the morning? You're 9 years old. ஆல் ரைட், கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒனில் பாருங்கள், என்ன கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டூயிங்னு கேட்டார். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லேயிங் அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் த டே. ஸோ பிக்சரில் பார்த்தாவே தெரியும், ஷூஸ், டை, ஷர்ட், பேண்ட் எல்லாத்தையும் அவங்க நீட்டாக எடுத்து வச்சுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐ ஆம் லேயிங் அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் த டே. அதுதான் ஷார்ட்டாக லேயிங் அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் த டேன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிக்சரில் அவங்க கேள்வி கேட்குறாங்க, டிட் ஷீ லே அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் யூ இன் த மார்னிங் லைக் யுவர் 9 years old. 9 வயசு பையனுக்கு எடுத்து வைக்கிற மாதிரி உனக்கு அவங்க காலையில் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆல்ரைட், ஸோ இதே மாதிரி இப்போ நாம சில எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ நாளைக்கு போடுற துணியை எடுத்து வச்சிட்டியா. இந்த எக்ஸாம்பிள் நம்ம முதலே பார்த்தோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், இப்போ இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாவ் யூ லைட் அவுட் யுவர் க்ளோத்ஸ் தட் யூர் வேரிங் டுமாரோ. இல்லைனா ஹாவ் யூ லைட் அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் டுமாரோ. க்ளோத்ஸ்னாவே நம்ம வேர் பண்ண போகிறது தான். அது தட் யூ ஆர் வேரிங்னு சொல்லாமல் கூட ஃபார் டுமாரோ அப்படின்னு சிம்பிளி சொல்லலாம். ஓகே, இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லியிருக்கேன் நான் இங்கே. இதை சிம்பிள் பாஸ்டில் டிட் யூ லே அவுட் யுவர் க்ளோத்ஸ் ஃபார் டுமாரோனும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்ன பண்ணுற, உன்னை துணியை எடுத்து வைன்னு சொன்னேன். வாட் ஆர் யூ டூயிங், ஐ டோல்ட் யூ டு லே அவுட் யுவர் ட்ரெஸ். ஓகே, உன்னை துணியை உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, ஐ டோல்ட் யூ டு லே அவுட் யுவர் ட்ரெஸ். நாளைக்கான யூனிஃபார்மை எப்போ எடுத்து வைக்க போகிற, when are you going to lay out your uniform for tomorrow. Okay, that you're wearing tomorrow, இல்லைனா simply for tomorrow. When are you going to lay out your uniform for tomorrow. All right, and the next one, நீ வீட்டுக்கு வந்ததும் உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கணும். என்னென்ன போடணுமோ அதெல்லாம் நீ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் லே அவுட் இல்லையா. ஆல் ரைட், ஸோ யூ ஷுட் ஹவ் லைட் அவுட் யுவர் ட்ரெஸ் அஸ் சூன் அஸ் யூ கேம் ஹோம். ஓகே, பாஸ்டில் நீ வீட்டுக்கு வந்ததும் நீ எடுத்து வச்சிருக்கணும்னு சொல்கிறோம். அதனால யூ ஷுட் ஹவ் லைட் அவுட் யுவர் ட்ரெஸ் அஸ் சூன் அஸ் யூ கேம் ஹோம். அடுத்தது, உன்னை யாரும் உன் துணியை எடுத்து வைக்க சொன்னது. ஹூ டோல்ட் யூ டு லே அவுட் யுவர் ட்ரெஸ். ஹூ டோல்ட் யூ டு லே அவுட் யுவர் ட்ரெஸ் ஆர் க்ளோத்ஸ். ஓகே, அம்மா கூப்பிட்டப்போ நான் துணியை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் லேயிங் அவுட் மை ட்ரெஸ் வென் மாம் கால்ட் மீ. ஓகே, தினமும் நைட்டே நான் நாளைக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுருவேன். எவ்ரி நைட் ஐ லே அவுட் மை அவுட்ஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. அவுட்ஃபிட்னா தட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி அதர் ஆக்சசரிஸ், ஜுவல்லரி, ஷூஸ், கிளாஸஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லும் போது அவுட்ஃபிட்டுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து, முன்னாடி நாள் நைட்டே நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவியா. ஓகே, முன்னாடி நாள் நைட்டே நீ போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவியா. டூ யூ லே அவுட் யுவர் க்ளோத்ஸ் த நைட் பிஃபோர். முன்னாடி நாள் நைட்டே நீ வந்து போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவியா. டு யூ லே அவுட் யுவர் க்ளோத்ஸ் த நைட் பிஃபோர். ஆல்ரைட், இவ்வளோ நேரம் நம்ம போட வேண்டிய ட்ரெஸ், அதாவது வேலைக்கோ ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிறதுக்கான ஃப்ரேசல் வேர்ப் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது துணியெல்லாம் துவைச்சி மடித்து வச்சாச்சு. அந்த மடித்து வச்ச துணியை எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஃப்ரேசல் வேர்ப்னு பார்த்தீங்கன்னா புட் அவே. புட் அவே த க்ளோத்ஸ் ஆர் புட் த க்ளோத்ஸ் அவே அப்படின்னு சொல்லலாம். புட் அவேன்றதும் க்ளோத்ஸ்க்கு மட்டும் இல்லை, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். அதாவது எப்போவுமே அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுவோமோ, எப்போவுமே அது எந்த இடத்துல வைப்போமோ அதே இடத்துல திருப்பி எடுத்து வைக்கிறதுக்கு பேர் புட் அவே.
சரிங்களா? இப்போ நீங்க எக்ஸாம்பிள்ல பார்க்குற மாரி மடிச்சு வச்ச துணியில அதோட பிளேஸ்ல எடுத்து வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல புட் த க்ளோத்ஸ் அவே ஆர் புட் அவே த க்ளோத்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் மடிச்ச துணியெல்லாம் எடுத்து கபோர்ட்ல அடுக்கி வை. ஓகே. மடிச்ச துணியெல்லாம் கபோர்ட்ல எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைன்னு சொல்றதுக்கு புட் த ஃபோல்டட் க்ளோத்ஸ் அவே இன் த கபர்ட் அப்படி சொல்லலாம். இல்லைனா புட் அவே த ஃபோல்டட் க்ளோத்ஸ் இன் த கபர்ட். ஓகே. மடிச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சியா? எப்படி கேள்வி கேட்குறது? ஹேவ் யூ புட் அவே த ஃபோல்டட் க்ளோத்ஸ் இன் த கபர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஹேவ் யூ புட் த ஃபோல்டட் க்ளோத்ஸ் அவே இன் த கபர்ட் அப்படின்னும் கேட்கலாம். ஆல்ரைட். ஸோ இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் லெசனில் நாம் லே அவுட் அண்ட் புட் அவே இந்த 2 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பற்றி பார்த்தோம். இதில் நாட் ஜஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் vocabularies. ஓகே. இங்கிலீஷில் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தை ஆனால் மீனிங் தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அந்த மாதிரியான வார்த்தைகள் அண்ட் இங்கிலீஷில் ரொம்ப காமனாக யூஸ் ஆகிற ஃப்ரேசஸ் இது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்த்த மாதிரி பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் மூலமாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த சீரீஸ். உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருந்ததா அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். உங்களுக்கு பர்சனலி ஏதாவது வார்த்தைகள் இல்லை ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இல்லை ஃப்ரேசஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அதையும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ லெசன் ரெடி பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.